Hi friends, welcome to Madurai to Malaysia cooking channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மலேசியன் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதான் Chinese fried fish. என்ன தேவைன்னு பார்க்கலாம். ஆனியன், டைஸ் பண்ண ஆனியன், வெண்டைக்காய், கேரட், பைனாப்பிள், லெமன், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா நேராக கட் பண்ணியிருப்பேன். நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5-6 வரமிளகா. நான் ஒரு பெரிய சங்கரா மீன் எடுத்திருக்கேன். மீனை கட் பண்ண வேண்டாம். இந்த ரெசிபிக்கு இப்படி தான் வச்சுருக்கணும். மேலே கீழே போட்டுக்கோங்க. சோயா சாஸ், ஆயிஸ்டர் சாஸ், அவ்வளோதான். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மீனில் நல்லா பெப்பரையும் சால்ட்டும் போட்டு நல்லா தடவிக்கங்க. மீனை மேலே நல்லா கீரல் போட்டுக்கோங்க. உள்ளே எல்லாம் பெப்பரும் சால்ட்டும் சேரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லா பக்கமும் பெப்பர் போட்டு நல்லா தடவிக்கங்க. 2 பக்கமும் தடவிக்கங்க. இந்த மீனை கட் பண்ணி வாங்காதீங்க. இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்காது. முழு மீனை எடுத்து கீரல் போட்டால் தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். ஸோ பெரிய கடாயை வச்சு பொரிக்க போகிறோம். நம்ம எல்லா பக்கமும் நல்லா தடவிக்கங்க. பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சால்ட்டு போட்டுக்கோங்க. உள்ளே எல்லாம் இறங்குற மாதிரி நல்லா தடவிக்கங்க. இப்போ நான் இரும்பு கடாயை எடுத்திருக்கேன். மீன் பொரியிற அளவுக்கு ஆயில் ஊற்றுங்க. ரொம்ப ஆயில் ஊற்ற வேண்டாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மீனை போட்டுடலாம். மீனை ஃபுல்லாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் சைடு ஃபுல்லாக நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கிடையில் நம்ம அந்த மீனுக்கு தேவையான குவாவை பண்ணிடலாம். அது கிரேவின்னு சொல்லுவாங்க. நாங்கள் மலேசியாவில் குவான்னு தான் சொல்லுவோம். அதுக்கு வெண்டைக்காயை 2 பீசஸாக மட்டும் கட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காயை இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்கனால வெண்டைக்காய் சீக்கிரம் வதங்கிடும். சால்ட்டு போடாமல் வெறும் ஆயில் மட்டும் ஊற்றி வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இவ்வளோதான். நல்லா வதங்கிருச்சு வெண்டைக்காய். இப்போது இதை எடுத்து நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீன் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு 2 பக்கமும். ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம தனி பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா பொரிஞ்சு எடுத்துருச்சு. இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து அதே நம்ம மீன் பொரிச்ச எண்ணெயிலே வரமிளகா போட்டுக்கிறேன். அது கூட சீவி வச்சுருக்க இஞ்சி எல்லாமே இதே மாதிரி நேராக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். சீவி வச்சுருக்க பூண்டு, கேரட் எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. டைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். தனியாக வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றுறேன். சோயா சாஸ் ஊற்றி வதக்குங்க. அடுத்து ஆயிஸ்டர் சாஸ். இதில் முற்றிலும் ஆப்ஷனல் தான். தேவைன்னா ஊற்றிக்கலாம். ஏன்னா இது ஊற்றினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகம் எடுத்து கொடுக்கும். இதெல்லாம் இப்போ ஆன்லைன்லேயே கிடைக்கிது. நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க பைனாப்பிளை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு பைனாப்பிள் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ தவறாமல் பைனாப்பிள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரெசிபி நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போது கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வற்ற விடுவோம் இந்த கிரேவியை. அப்போ தான் நல்லா கிரேவி மாதிரி வரும். நல்லா கிளறிக்குங்க. இப்போது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வற்ற விட்டுறலாம். பாருங்கள், நல்லா ட்ரையாக வற்றிருச்சு. இப்போ இந்த குவாவை எடுத்து நம்ம மீன் மேலே ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய டவாலை வச்சு செய்யுங்க. அப்போ தான் ஈஸியாக வரும் இந்த மெத்தேடு. தனியாக 2 பக்கமும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்க குவாவை நம்ம அந்த மீன் மேலே அப்படியே ஊற்ற போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா
எல்லா வெஜிடபிள்ஸும் நான் வச்சுட்டேன். இப்போ அந்த கிரேவியை அப்படியே மேலே ஊற்றியாச்சு. அப்போ தான் வந்து அந்த மீனில் நல்லா சார்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுவையான ரெசிபி. இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த தடவை ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன்.